சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நடத்திய வெற்றி ஓட்டம். குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்டு வாழ்பவர்கள், அக்குழந்தைகளின் பெற்றோர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாத அனுசரிப்பின் ஒரு பகுதியாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மதுரை வெற்றி ஓட்ட மாரத்தான் என்ற நிகழ்வை இன்று சிறப்பாக நடத்தியது. குழந்தை பருவ புற்றுநோய் பாதிப்பிலிருந்து சிகிச்சையினால் வெற்றிகரமாக விடுபட்டு உயிர் வாழும் சிறார்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் பங்கேற்றது. புற்றுநோயை வெல்ல முடியும் மற்றும் அதன் கடுமையான பாதிப்பிலிருந்து மீண்டு துடிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற மன உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. ஏல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் தொடங்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நிறைவடைந்த மாரத்தான் ஓட்டத்தில் எஸ்ஆர் டிரஸ்ட் செயலாளர் மற்றும் அறங்காவலர் காமினி குருசங்கர், மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி டாக்டர் கண்ணன் மற்றும் குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோயியல் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணரான டாக்டர் காசி விஸ்வநாதன் ஆகியோர் இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். மேலும் குழந்தைகளுக்கான புற்றுநோயியல் துறை நிபுணர்களான டாக்டர் அன்னபூரணி, டாக்டர் அனிதா மற்றும் டாக்டர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர். மாரத்தான் ஓட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வில் புற்றுநோயிலிருந்து மீண்டு வாழும் இளம் சிறார்கள் சிறப்பான நடன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆர்வேட போட்டி ஆகியவற்றின் வழியாக தங்களது உள்ளார்ந்த திறன்களை அழகாக வெளிப்படுத்தினர். இளவயது புற்றுநோயிலிருந்து மீண்டு இப்போது வயது வந்த நபர்களுள் சிலர் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து உத்வேகம் அளிக்கும் செய்திகளை பகிர்ந்து கொண்டது இளம் புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வழங்கியது. மருத்துவமனை பணியாளர்கள் வழங்கிய உணர்வு பூர்வ ஓரங்க நாடகம் இந்த நிகழ்வில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குழந்தை பருவ புற்றுநோய் என்பது அதிக அளவில் குணப்படுத்தக்கூடியதே என்ற ஆற்றல் மிக்க செய்தியை இந்த ஓரங்க நாடகம் வழங்கியது. புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டாலும் தளராத நம்பிக்கையோடு உரிய நேரத்திற்குள் சிகிச்சை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் குணம் பெற முடியும் என்ற வலுவான செய்தியையும் இது அடிக்கோடிட்டு காட்டியது. சிறப்புரையாற்றிய காமினி குருசங்கர், புற்றுநோய் சிகிச்சையின் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஒவ்வொரு குழந்தையும் நாம் அனைவரும் பாராட்டி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கதாநாயகிதான். இன்று நடைபெற்ற வெற்றி ஓட்டம் என்ற இந்நிகழ்வானது ஓட்டப்பந்தயத்தின் இறுதிக் கோட்டை கடப்பது மட்டுமல்ல, தைரியத்தை கௌரவிப்பதாகவும், மருத்துவ முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்காகவும், நம்பிக்கை வெளிச்சத்தை பரப்புவதாகவும் இது இருக்கிறது. இந்தியாவில் கண்டறியப்படும் மொத்த புற்றுநோய்களில் சுமார் 4% மட்டுமே குழந்தை பருவ புற்றுநோய்களாக இருக்கின்ற போதிலும் அக்குழந்தைகளின் குடும்பங்கள் மீது உணர்வு ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்துகிறது. சிகிச்சையில் நவீன முன்னேற்றங்களினால் பெரும்பாலான புற்றுநோய்கள் இப்போது அதிக அளவில் குணப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன மற்றும் உயிர் பிழைப்பு விகிதங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்பது நமக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு நல்ல செய்தியாகும். MMHRCயில் 80% என்ற வெற்றி விகிதத்தை அடைந்திருப்பது எங்களுக்கு பெருமிதத்தையும் திருப்தியையும் தருகிறது என்று குறிப்பிட்டார். குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோயியல், இரத்தவியல் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணரான டாக்டர் காசி விஸ்வநாதன் பேசுகையில், தென் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சையில் முதன்மை மருத்துவ மையமாக எமது மருத்துவமனை இயங்கி வருகிறது. 2010ஆம் ஆண்டிலிருந்து புற்றுநோய்கள் மற்றும் இரத்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட 2500க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்த புற்றுநோய் இருந்த ஏறக்குறைய 1000 குழந்தைகளுக்கும் மற்றும் திடமான நியூரோபிளாஸ்டோமா, மூளை கட்டிகள், சிறுநீரக கட்டிகள் மற்றும் சாற்றுப்புற்று உட்பட புற்றுக்கட்டிகள் உருவாகியிருந்த சுமார் 700 குழந்தைகளுக்கும் இங்கு தரமான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான இரத்த கோளாறுகள் மற்றும் புற்றுநோய்கள் இருந்த சுமார் 400 நபர்களுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தென் தமிழ்நாடு முழுவதிலும், குறிப்பாக மதுரையிலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையில் எமது முழுமையான அணுகுமுறையானது மேம்பட்ட உயிர்காக்கும் சிகிச்சை செயல்முறைகளை குழந்தைகள் எளிதாக பெறுவதை உறுதி செய்யும். தங்களது வசிப்பிடங்களிலிருந்து வெகு தூர மருத்துவமனைகளுக்கு பயணிக்க வேண்டிய அவசியத்தை அகற்றியிருக்கிறது என்று கூறினார். குழந்தைகளில் லுக்கேமியா, லிம்போமா, மூளை கட்டிகள் மற்றும் திட புற்றுக்கட்டிகள் போன்ற வெவ்வேறு வகை புற்றுநோய்களுக்கான சிகிச்சையில் சிறப்பு நிபுணத்துவத்துடன் குழந்தைகளுக்கான புற்றுநோயியல் மருத்துவத்தில் MMHRC முன்னிலை வகிக்கிறது.
மிக நவீன மருத்துவ தொழில்நுட்பம், மேம்பட்ட சிகிச்சை நெறிமுறைகள் மற்றும் கனிவான சேவை ஆகியவற்றை பயன்படுத்துகின்ற மருத்துவமனையின் அர்ப்பணிப்பு மிக்க குழந்தைகளுக்கான புற்றுநோயியல் சிகிச்சை குழுவினர் சிகிச்சை மீது மட்டும் கவனம் செலுத்துவதில்லை. தங்களது இளம் நோயாளிகளுக்கு வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு செயல்படுகின்றனர். குழந்தைகள் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு மேரத்தான், வெற்றி வலம், விக்ட்ரி ரன். இந்த குழந்தை புற்றுநோயிலிருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோன்னு எடுத்துக்காட்டாக தான் இந்த குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து இதை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. கேன்சர்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை. பிளட் கேன்சர்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை ஒரு இருக்குது. ஒரு 1950, 60 வருஷத்தில் பிளட் கேன்சர்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் சர்வைவல் இருக்கும். இந்த இன்றைய மருத்துவ வளர்ச்சி மூலமாக இந்த கடந்த ஒரு 50 வருஷத்தில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு தக்க சிகிச்சை, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து 80லேருந்து 90% கம்ப்ளீட்டாக குணமாகி நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும். அதோட எடுத்துக்காட்டு அதுதான் இந்த நிகழ்ச்சி. வந்து இந்த பெற்றோர்களும் இந்த குழந்தைகளும் இந்த கஷ்டமான கடினமான பாதையை கடந்து வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை ட்ரீட் பண்ணி நாங்கள் பார்க்குற எங்கள் டாக்டர்ஸ்க்கும் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதோடைய பலனை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த குழந்தைகள் புற்றுநோயில் ஏர்லி சிம்டம்ஸ், அப்படி ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த புற்றுநோய் வந்து குணமாகிறதோடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே இது நம்ம தவற விட்டு ரொம்ப லேட்டான ஸ்டேஜில் வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், காப்பாற்றுறதும் கஷ்டம். ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதோட ஏர்லி ஸ்டேஜ் என்னன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. தொடர்ந்து காய்ச்சல், ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே காய்ச்சல், என்ன காய்ச்சல்னே தெரியாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சின்ன குழந்தையில. இல்லை சடனாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்க குழந்தை வந்து இடுப்பு வலி, கால் வலின்னு சொல்லி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான சிம்டம். அப்புறம் ரத்த சோகைனால் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, வெளுத்து போயிடுவாங்க. தட்டணுக்கள் குறையிறதுனால ப்ளீடிங் வரலாம். பல்லில் இருந்தோ மூக்கில் இருந்தோ சின்ன அடிபட்டாலுமே கை காலில் புண்ணெல்லாம் ஈஸியாக ரத்த காயம் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம். அப்புறம் லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம், கழலை கட்டிகள் கழுத்துலேயோ ஆக்சிலாலேயோ இல்லை கால் இடுக்கலையோ இந்த நெறிக்கட்டிகள் அன்யூஷுவலாக பெருசாக வீங்கி இருந்தாலும் நம்ம இதை கவனமாக பார்க்கணும். மூளை புற்றுநோய்னா அதுக்கு சிம்டம், ஏர்லி சிம்டம் வந்து தலைவலி வர்றது, அதுவும் ஏர்லி மார்னிங் ஹெட்டேக், காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹெட்டேக் இருக்கிறது, வாந்தி, அன்யூஷுவலாக வாந்தி இருக்கிறதும் ஏர்லி சிம்டம் ஆஃப் பிரெயின் கேன்சர். வயிற்றில் கட்டிகள் பெருசாக வீங்கிருக்கு திடீர்னாலும் அதுவும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னியில் ஏற்படக்கூடிய கேன்சர்லேயும் இல்லை நியூரோபிளாஸ்டோமாலையும் வயிற்றில் கட்டிகள் வரலாம். இதெல்லாம் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர். இப்போ குழந்தைகளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ வர ரீசெண்ட் எல்லாமே அந்த 55 வயசு 60 வந்து கேன்சர் அவ்வளோ இருக்காங்க. 55 வயசு செக் பண்ண அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னாங்க. எல்லா ஏஜ்லேயும் கேன்சர் வரலாம். நம்மளுடைய சராசரி வாழ்நாள் கூட கூட இந்த கேன்சருங்கிற இன்சிடென்ட்ஸ், அதாவது நான் கம்யூனிகபிள், முன்னாடி ஒரு 20-30 வருஷம் முன்னாடி கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த வயிற்றால காய்ச்சல், மலேரியா, அதில் தான் மக்கள் வந்து அதிகப்படியாக உயிர் இழந்துட்டு இருந்தாங்க. இப்போ சுகாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக, வாழ்க்கை நாள் கூடிக்கிட்டே போக போக இந்த கேன்சர் போன்ற வியாதிகள் ஏஜ் ஆக ஆக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.